ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மோசே மீதியான் தேசத்துக்கு தப்பி ஓடுற கதையை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம். மோசே பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய சகோதரர்களாகிய இஸ்ரவேலர் எகிப்தியரால துன்புறுத்தப்படுவதை பார்த்து அவர் ரொம்ப வேதனைப்படுகிறார். ஒரு நாள் ஒரு எகிப்தியன் தன்னோட சகோதரராகிய எபிரேயர்ல ஒருத்தனை அடிக்கிறத பார்த்து பக்கத்துல யாரும் இல்லைன்னு அறிந்து அந்த எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டார். அவர் அடுத்த நாள் வெளியே போனப்போ எபிரேய மனுஷர் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவர் அநியாயம் செய்கிறவனை பார்த்து, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன அப்படின்னு கேக்குறார். அதுக்கு அவன், எங்கள் மேல உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ அப்படின்னு கேக்குறான். மோசே அவர் பண்ணது எல்லாருக்கும் தெரிய வந்து விட்டது என்று நினைத்து ரொம்ப பயந்தார். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்டப்போ மோசைய கொலை செய்ய வகை தேடினார். மோசே பார்வோன் கிட்ட இருந்து தப்பியோடி மீதியான் தேசத்துல போய் தங்கி அங்க ஒரு துற வண்டையில உட்கார்ந்திருந்தார். மீதியான் தேசத்து ஆசாரியருக்கு 7 குமாரத்திகள் இருந்தாங்க. அவங்க தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்க வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினாங்க. அப்போ அங்க இருந்த மேய்ப்பர்கள் வந்து அவங்கள துரத்தினாங்க. மோசே அவங்களுக்கு துணை நின்று அவங்களோட ஆடுகளுக்கு தண்ணீர் கட்டினார். அதுக்கப்புறம் அவங்க நடந்ததெல்லாம் அவங்களோட தகப்பன் ரகுவேல் கிட்ட சொல்றாங்க. அப்போ அவர் தன் குமாரத்திகளை பார்த்து, அவர் எங்கே? நீங்க ஏன் அவரை விட்டுட்டு வந்தீங்க? சாப்பிடுறதுக்கு அவரை இங்க அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றார். மோசே அந்த மனிதர்கிட்ட தங்கி இருக்க சம்மதித்தார். அவர் சிப்போரால் அப்படிங்கிற தன்னோட குமாரத்திய மோசேக்கு கொடுத்தார். அவள் ஒரு குமாரனை பெற்றால். மோசே அந்நிய தேசத்துல நான் பரதேசியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கெர்சோம் அப்படின்னு பெயரிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.